ஒரு சின்ன இன்சிடென்ட் என்ன, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அந்த பஸ் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் க்ரௌட் சீக்வன்ஸ், நம்ம தெரியல. அந்த பஸ் சீக்வன்ஸ் எடுக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ க்ரௌடை தப்பாக பேசிட்டார் மைக்கில். அவங்க யூனிட்டியாக கிட்டத்தட்ட 2000 பேர் சுற்றிக்கிட்டாங்க. விஜய் சார் இருக்காரு, அட்லி இருக்காரு, ஹீரோயிங் இருக்கிறாங்க, ஜிம்மி ஜாக்சன் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க செட்டில். நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைமில் ரஜினி சார் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன். ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, சார் இங்கே இந்த ப்ராப்ளம் தெரியல. கரெக்டாக லஞ்ச் டைம், பை காட் கிரேஸ் அது லஞ்ச் டைம். உடனே நான் பண்ண, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் அவங்க கேரவனுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. 1 ஹவருக்கு நான் வர வரைக்கும் நீங்கள் யாரையும் வெளியே விடாதீங்க, எல்லாரையும் கேரவன் அனுப்பிச்சு பிரேக்குன்னு சொல்லி ஷிஃப்டிங் டைம்னு சொல்லி விட்ருங்க, லைட்டிங் பண்ணு, ஏதோ ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் சொல்லிட்டு நான் அங்கேருந்து பறந்து வரேன். நான் வரத்துக்குள்ளேயே என்ன பண்ணிட்டேன், எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் பஸ்ஸில் ஏற்றிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனையோ பஸ் வச்சோம், அத்தனை பஸ்ல ஏற்றோம், எல்லாரும் ஏற்றி வச்சு பஸ்ல. சாப்பிட்றது கூட பேக்டு ஃபுட், பிரியாணி கொடுத்து, பிரியாணி வித் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் அந்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ள ரெடி பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே 1000 பேர் 2000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. ஸோ அதனால எப்பயுமே பேக்டு ஃபுட் தான் கொடுப்போம். அதனால அதை டக்குன்னு கொடுத்து எல்லாரையும் பஸ்ல வச்சு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸை நிற்க வச்சிட்டேன். இவ்வளோ நான் பண்றேன். பண்ணிட்டு அங்கே போய் ஸ்பாட்டில் இறங்கும் போது டைரக்டர் செட் யூனிட்டு, இப்போ கேமராமேன் யூனிட்டு, ஆர்டிஸ்ட், ஃபைட் மாஸ்டர், நானும் இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா எந்த க்ரௌடும் இல்லை, அப்போ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் க்ரௌடு விடலை. அந்த ஜூனியர் ஏஜென்ட்டும் நல்ல ஆள் தான். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கபாலிக்கு தெரியும் 2 எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த டைம் அப்பா ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட். அப்போ நான் சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட், எங்கள் படத்துக்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கோவாவில் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை சார், எதுவும் நான் பண்ணல சார், நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, மொத்த பேர் ஏறி உட்கார சொல்லுங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண தப்புக்கு நீங்கள் டைரக்டரையோ இல்லை எங்கள் டீமையோ எதுவும் பண்ண முடியாது. மொத்த பேரை வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி ஏற்றி விட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1.25 வரேன். உள்ள வந்தால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரிலாக்ஸாக இருக்காங்க. கூப்பிட்டு என்ன சார்ண்ணே, இந்த மாதிரி ப்ராப்ளம், அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி பேசிட்டா, அதில் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை சார், மேக்ஸிமம் எடுத்துட்டேன் டைரக்டர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார், நான் இதுக்கப்புறம், ஏன்னா இது லோக்கல் ஏரியா, அவன் லோக்கல் ஏரியாவில் நம்ம எதுவும் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, பிரச்சனை பண்ண முடியாதுன்னு டிஜிபி கிட்ட சொல்லி 4 சைரன் வச்ச வண்டி வந்தது. முதல் தளபதி அவர் அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு தெரியாது, ஆக்சுவலாக 3 மணி இருக்கும், ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு தான் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். சாருக்கு சொல்லலை இந்த பிரச்சனையே, தெரியாது, இந்த பிரச்சனையே தெரியாது. ஏன்னா தெரியாது மீன்ஸ் ஏதோ அரச பஸ்லாம் வரமே தவிர பெருசா இல்லை. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு இதோட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து கேமராமேனு, செட் டிபார்ட்மெண்ட், கேமரா, இதெல்லாத்தையும் ஒரு யூனிட் அமைச்சு, கூடவே வந்து என்ன பண்ணா ஹீரோயிங்கு, டைரக்டர்லாம் அமைச்சிட்டு நான், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் அங்கே 2 ஹவர் அவங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலைங்க. அவர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, ஃபைட்டர்ஸோட வச்சு டம்மி கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கோம். டம்மி கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்றோம். அவங்க பாட்டுன்னு எகிரி குதிக்கிறாங்க, விழுறாங்க. திலீப் சுப்ராயனுக்கு தான் தேங்க் பண்ணோம் நான். அவரு நானு ப்ரொடக்ஷன் மேனேஜர் 3 பேர் இருக்கிறோம். 2-3 கேமரா அசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போ, கேமரா அப்படி திருப்பி, சாரை கூப்பிடுறியா, இல்லை ஒரு நிமிஷம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன், இப்படிலாம் சொல்லி அவங்க ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்லலை. இது எல்லாத்தோட பியூட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு சாரோட இவர் இருக்கார் ராஜேந்திரன், விஜய் சாருக்கு, அவரு எப்பயுமே இஸ் பர்சன் ஹூ சேஃபா சாரோடயே இருப்பார் அவர். அவர் வந்து ஃபோன் பண்றாரு திடீர்னு, என்னங்க சார் எங்க இருக்கீங்க அப்படின்னு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன் சார். அங்கே கோவப்பட்டாரு, யாரை கேட்டு நீ வந்தேன்னு என்ன திட்டினாரு, எதுக்கு நீ வந்தேன்னு என்ன திட்டினாரு. நான் சொன்னேன், இல்லை சார் பரந்தா சார் தான் உங்களோட அமுச்சு விட்டார் சார்ன்னு. அப்போ சொன்னார், எதுக்கு அனுப்பிச்சாரு அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் சேஃபாக போகணும், அப்பா வந்து நம்மளை நம்பி விட்டுருக்காரு, நீங்கள் சேஃபாக போகணும்னு அமுச்சு விட்டாரு, அதனால் அவர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார், ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறேன்னாருன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், தானுஷ் சார் வந்து அவர் பையனை அமிச்சாரு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, ஆனால் தானு சார் என்ன நம்பி தானே அவரை பாதுகாப்பு வச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தானே அதுக்கு பொறுப்படுத்தணும். பரந்தாமன் எப்படி நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க, மரியாதையாக போய் அவரை கூப்பிட்டு வா, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார். சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் சார், தயவுசெய்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு, போய் கூப்பிட்டு வாங்க, அது மாதிரி தனியாக விடக்கூடாது பரந்தாமனை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்லைங்க எல்லாம் முடிஞ்சது, நானும் திலீப் சுப்ராயன் கடைசி காரில் ஏறி வந்துன்னு இருக்கோம். ஸோ விஜய் சாரை பற்றி சொல்கிறதுனால அவர் வந்து அந்த அளவு நம்ம எவ்வளோ கேர் எடுக்கிறோமோ அதை விட 10 மடங்கு அவர் நம்ம மேலே கேர் எடுப்பார். சூப்பர் சார். ஆனால் இவ்வளோ விஷயம் இப்போ நீங்கள் சொன்னது வந்து சொல்கிறது கதை வேணால் ரொம்ப இதுவாக இருந்திருக்கும், பட் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் அதுங்க அப்பா என்ன நீங்கள் சொன்னாலும் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ ஒரு டிசிஷன். எக்ஸாக்ட்லி அவர் அந்த ஓப்பன், அவருக்கு வந்து என்ன ஒரு ஃபோன் பண்ணி, என்னடா
போயிட்டியா, ரீச் ஆயிட்டியா, செஞ்சியா, என்னாச்சு, ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது. ஒரு வார்த்தை கிடையாது. எத்தனை மணிக்கு எப்பயோ ஃபோன் பண்ணுவேன், என்னடா நல்லா நடக்குது, நல்லா இருக்கு. சாப்பிட்டியா, சாப்பிட்டோம்னா